Praise the Lord. Hallelujah. கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் இந்த கர்த்தருடைய நாளின் காலை வேளையிலே தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் மிகுந்த அன்போடு வரவேற்கிறேன். கடந்த வாரத்திலே அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின முதலாவது நிருபம் முதலாவது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து விலையேற பெற்ற விசுவாசம், the most precious faith என்கிற தலைப்பிலே ஒரு குறிப்பை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். இன்றைக்கும் உங்களுடைய தியானத்திற்காக அந்த வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். எல்லாரும் கவனிங்க. 1 பேதுரு 1வது அதிகாரம் 7வது வசனம். 1 Peter chapter 1 verse 7. அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அப்ப நம்முடைய விசுவாச வாழ்க்கையின் முடிவு எதுல தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் வருகையில. ஹலோ. ஏன்னா அப்போ அவரை முகமுகமாய் நம்ம பார்க்க போறோம். அதுக்கப்புறம் விசுவாசம் நமக்கு தேவையில்லை. ஏன்னா இப்ப நம்ம யாரை விசுவாசித்து கொண்டிருக்கிறோமோ அவரை அவருடைய வருகையில நேரடியாய் நாம் பார்த்த பின்பு இயேசு இருக்கிறார்னா நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை. ஏன்னா நாமே அவர் கூட இருக்க போறோம். அந்த இயேசு கிறிஸ்துவின் வருகையில இந்த விசுவாசம் நமக்கு என்னவாய் மாறுமா? புகழ்ச்சியும் கனமும் மகிமையுமாய் மாறும். அல்லேலூயா. அப்ப விசுவாச வாழ்க்கை என்பது ஒரு அற்பமான வாழ்க்கை அல்ல, இது ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை. இயேசு கிறிஸ்துவின் மகிமையான வருகையிலே அது நமக்கு பலனை கொண்டு வரும். புகழ்ச்சி, கனம், மகிமை. அல்லேலூயா. இந்த விசுவாச வாழ்க்கையை குறித்து பேசும்போது பேதுரு அதை எதோடு ஒப்பிடுகிறார்? பொன், தங்கத்தோடு ஒப்பிடுகிறார். பொன்னோடு அவர் ஒப்பிடும்போது அங்க அவர் ஒன்றுக்கும் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். பொன்னை பற்றி என்ன சொல்லுகிறார்? அழிந்து போகிற பொன். விசுவாசத்தை பற்றி என்ன சொல்லுகிறார்? பொன்னை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்ற விசுவாசம் அப்படிங்கிறார். இதுல நீங்க இன்னொன்னையும் கத்துக்கணும். அழிந்து போகிற பொன் அப்படின்னு சொல்லி பொன்னை பற்றி சொல்றார். அப்போ விசுவாசம் என்ன செய்யாது? அழியாதது. ஓகே. விலையேற பெற்ற விசுவாசம் சொல்றார். அப்போ பொன் விலை குறைந்தது, விலை மதிப்பற்றது. அதுக்கு என்ன கிடையாது? வேல்யூ கிடையாது. புரியுதா உங்களுக்கு? ஒரு வார்த்தை அவர் சொல்றாரு, ஆனா அதுல மறைந்திருக்கிற சத்தியம் எத்தனை? 2. பொன் விலை குறைந்தது, அழிவுக்குரியது. விசுவாசம் அழிவில்லாதது, விலையேற பெற்றது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இதை பேதுரு மிக அழகாக நயமாக அங்கே சித்தரிக்கிறார். திரும்பவும் சொல்றேன், கவனிங்க. பொன் அழியக்கூடியது, விலை குறைந்தது. விசுவாசம் அழிவில்லாதது, விலையேற பெற்றது. அந்த விலையேற பெற்ற விசுவாசத்தை யார் தங்கள் வாழ்வில் உடையவர்களாய் இருந்து கிறிஸ்துவின் வருகை வரை அந்த விசுவாசத்திலே நிலைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த விசுவாசம் புகழ்ச்சியையும் கனத்தையும் மகிமையையும் கொண்டு வரும். ஹல்லேலூயா. கம்யூனிஸ்ட் நாடு ஒன்றிலே
40 கிறிஸ்தவர்கள் ஒரு இடத்திலே ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். கம்யூனிஸ்ட் ராணுவம் அவர்களை கைது செய்தது. அவங்கள பிடிச்சிட்டு வந்து பனி உறைந்திருக்கிற ஒரு லேக்ல, அது தண்ணி எல்லாம் என்ன ஆயிடும், பனிக்கட்டியா மாறிடும். இப்ப நம்ம நாட்டிலெல்லாம், இப்ப நம்ம தென் பகுதியிலெல்லாம் அதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. இப்போ கூட அமெரிக்காவிலெல்லாம் பனி புயலே, போன வாரம் நீங்க நியூஸ்ல எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, பனி புயலே வீசுது, வீடுகளெல்லாம் மூடிடும், காரெல்லாம் மூடிடும். நான் தங்கி இருந்த, அமெரிக்காவில் தங்கி இருந்த வீடு லேக் வியூ ஹவுஸ், லேக் வியூ. அந்த பங்களால இருந்து இங்க இருந்து நீங்க வாசல் போறீங்களா, அவ்வளவு தூரத்தில் லேக் இருக்கும். அப்போ அவங்க சொன்னாங்க, இப்போ நீங்க போன 1 மாசம் கழிச்சு இதுல இங்க தண்ணியே இருக்காது அப்படின்னாங்க. ஏன், எங்க போயிடும், இவ்வளோ தண்ணி இருக்கு, அதில் போட்ல எல்லாம் போனேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த தண்ணி எல்லாம் என்னவா மாறிடும், பனிக்கட்டியா மாறிடும், அதுல நடந்து போகலாம். ஸோ அப்படின்னா அந்த லேக் இப்போ என்ன ஆகி போச்சு, பனிக்கட்டியா மாறிடும். காஷ்மீர்ல கூட அப்படி ஆகும். அதே மாதிரி ஒரு பனிக்கட்டியாக உறைந்திருக்கிற ஒரு குளம் அல்லது லேக்ல கொண்டு போய் இந்த 40 பேரையும் நிறுத்தினாங்க. அவங்களுடைய ஆடைகளை எல்லாம் களைந்துட்டு அந்த பனிக்கட்டியில வெறும் காலோடு நிக்க வச்சாங்க. இந்த ராணுவ வீரர்கள் கரையில உட்கார்ந்து நல்ல நெருப்பு கொளுத்தி அதுல குளிர் காய்ந்து நல்ல உணவுகளை சாப்பிட்டுக்கிட்டு இந்த 40 பேரையும் பார்த்து சொன்னாங்க, நீங்க இயேசு கிறிஸ்து தெய்வம் அல்ல என்று மறுதலித்தால் நீங்க கரைக்கு ஓடி வரலாம், உங்களுக்கு ஆடைகள் கொடுப்போம், உணவு கொடுப்போம், நீங்க சாக மாட்டீங்க, உங்களை பாதுகாப்போம் அப்படின்னு சொன்னாங்க. பனிக்கட்டியில எவ்வளவு நேரம் நிக்க முடியும்? இதை யோசிக்கிறதுக்குள்ள இங்க ஒரு பனிக்கட்டி கடலையே நான் உருவாக்கிடுவேன் போல. பனிக்கட்டியில எவ்வளவு நேரங்க நிக்க முடியும்? நெருப்புல எப்படி நிக்க முடியாதோ அதே மாதிரி தான் பனிக்கட்டியிலையும் என்ன செய்ய முடியாது. உங்களுக்கு வேணா சந்தேகம் இருந்தால் வீட்டில் போயிட்டு ஐஸ் கியூப் இருக்கும்ல, அந்த ஃப்ரீசருக்குள்ள, அதை எடுத்து கையில் கொஞ்ச நேரம் பிடிச்சி பாருங்க, எவ்வளோ நேரம் பிடிக்க முடியுதுன்னு பார்க்கலாம். பனிக்கட்டியிலலாம் என்ன செய்ய முடியாது, நிற்க முடியாது. திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கிறாங்க, இயேசுவை மறுதலித்து நீங்க கரைக்கு வந்தால் காப்பாற்றப்படுவீர்கள், உங்கள் ஜீவன் தப்போம். 40 பேர் நின்னாங்க. சிலரால முடியல, ஒவ்வொருவராக என்ன செய்ய ஆரம்பித்தாங்க, இயேசுவை நான் மறுதலிக்கிறேன், இயேசுவை நான் மறுதலிக்கிறேன் சொல்லிட்டு என்ன செஞ்சிட்டாங்க, சாரி தப்பா சொல்லிட்டேன் மன்னிச்சுக்கோங்க, முப்பத்தி 38 பேர் செத்துட்டாங்க. இன்னும் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 2 பேர் இருக்கிறாங்க. இப்போ இன்னைக்கு கடைசியா மிஞ்சினது எத்தனை பேரு? 39வது ஆள். அவனும் இப்போ அரைகுறை சாவுற நிலைமையில நிற்கிறான். ஆனா அவன் என்ன நினைச்சான்னு தெரியல, கடைசியா அவன் விசுவாசத்தை மறுதலிச்சுட்டு எங்க ஓடியாந்துட்டான், கரைக்கு ஓடியாந்துட்டான். இப்ப இன்னும் நிக்கிறவன் எத்தனை பேர்? அப்ப அந்த கம்யூனிஸ்ட் வீரர்கள் கேட்டாங்க, அட பைத்தியக்காரா, அவன் எப்படி ஓடி வந்தானோ அதை மாதிரி நீயும் ஓடி வா அப்படின்னாங்க. அவன் சொன்னான், இல்லை நான் ஓடி வர விரும்பல அப்படின்னா. ஏன் ஓடி வர விரும்பல அப்படின்னு அவங்க கேட்டாங்க. அப்ப அவன் சொன்னான், 38 பேர் சாகும் போதும் நான் பார்த்தேன், வானத்துல இருந்து தேவதூதன் வந்து அவங்க தலையில ஒரு கிரீடம் வச்சு அவங்கள பரலோகத்துக்கு கூட்டிட்டு போனான். இந்த 39வது ஆளுக்கும் வானத்துல இருந்து ஒரு தேவதூதன் என்ன எடுத்துக்கிட்டு வந்தாரு, கிரீடம் எடுத்துக்கிட்டு வந்தாரு. ஆனா அவர் கரைக்கு ஓடின உடனே அந்த தேவதூதன் மேல போயிட்டார். அதனால எனக்கும் ஒரு தேவதூதன் என்ன வச்சுக்கிட்டு இருக்கிறாரு, கிரீடம் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதை நான் இழந்து போக விரும்பவில்லை, நான் அந்த கிரீடத்தை பெற விரும்புகிறேன் சொல்லி அவனும் பனிக்கட்டியில விழுந்து செத்தான். அல்லேலூயா. விசுவாசத்தை காத்துக் கொள்ளுகிறவர்களுக்கு கனமும் புகழ்ச்சியும் மகிமையும் உண்டாகும். அல்லேலூயா. பவுல் அதனாலதான் சொல்றார், நல்ல போராட்டத்தை
போராடினேன். விசுவாசத்தை இது முதல் எனக்காக என்ன கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது? நீதியின், அது புகழ்ச்சி, அது கனம், அது மகிமை. Praise the Lord. Hallelujah. அப்ப விசுவாச வாழ்க்கையில் நம்ம இருக்கும்போது நம்மை பார்த்து அநேகர் பரிகசித்தாலும், நம்ம இழிவாக பேசினாலும், அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக இன்றைக்கு நாம் அற்பமாய் எண்ணப்பட்டாலும், இந்த வசனம் சொல்லுது, நீ விசுவாசத்தில் உறுதியாக நிலைத்து நிற்பாயானால், உன் விசுவாசத்தை நீ காத்துக் கொள்வாயானால், இயேசுவின் வருகையிலே உனக்கு கனம் உண்டாகும், உனக்கு புகழ்ச்சி உண்டாகும், உனக்கு ஒரு மகிமையை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட விசுவாசம் இன்றைக்கு நம்மிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த வாரத்தில் இந்த விசுவாசம் பொன் இதை பற்றி ஒரு குறிப்பை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். பொன்னை சம்பாதிப்பதற்கு அதிகமான உழைப்பும் முயற்சியும் தேவை. அதே மாதிரி நீங்கள் விசுவாசத்தை உடையவர்களாய் இருப்பதற்கும் உங்களுடைய முயற்சி தேவை. பைபிள் என்ன சொல்லுது? விசுவாசத்தை துவக்குகிறவரும் யாரு? அப்ப விசுவாசம் யாருக்கிட்ட இருக்கு? இப்ப நீங்க கேட்கலாம், நான் ஏன் அதுக்காக பிரயாசப்படணும்? கேளுங்கள் தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா? அதனால நான் ஆண்டவர்கிட்ட கேட்டு வாங்கிக்குவேன். நான்லாம் பனிக்கட்டிலாம் உளுந்து என்ன செய்ய மாட்டேன். எங்க அப்பா நல்லவர், எனக்கு தந்துருவாரு, அதெல்லாம் தரமாட்டாரு. இயேசு ரொம்ப ரொம்ப நல்லவர், அதனால தான் சோம்பேறிகளுக்கெல்லாம் விசுவாசத்தை தரமாட்டாரு. ஏன் அப்படி முழிக்கிறீங்க? இங்க நிறைய பேர் அப்படி நினைச்சிட்டு வந்திருக்கிறீங்க. இப்ப நான் சொன்ன உடனே ஷாக் அடிக்குதா? விசுவாசத்தெல்லாம் நீ ஜெபம் பண்ணி வாங்க முடியாது சார். இன்னைக்கு சில வேத அறிவற்ற விசுவாசிகள் சில ஊழியக்காரங்க கிட்ட போயிட்டு, ஐயா என் தலை மேல கை வச்சு எனக்கு நிறைய விசுவாசத்தை ஆண்டவர் தரும்படி என்ன பண்ணுங்க. இவருக்கு என்ன வாரி வழங்குற வள்ளல், அதனால கையை வச்சு இப்படி ஆட்டி, ஆண்டவரே இந்த மகனுக்கு இந்த மகளுக்கு என்ன விசுவாசத்தை தாங்க, நிரம்பி வழிகிற விசுவாசம். இது பொய்யான ஜெப வேண்டுதல், இது பொய்யான ஜெபம். இப்படிலாம் ஜெபம் பண்ணிலாம் என்ன வராது. சில சொல்றாங்க, சரி விடுங்க, ஜெபம் பண்ணி வரலன்னா உபவாசம் பண்ணி ஜெபிச்சுக்கிறேன் நான். நீ உபவாசம் தான் பண்ணு, உருண்டு தான் ஜெபம் பண்ணு, புரண்டு தான் ஜெபம் பண்ணு. விசுவாசத்தை அடைவதற்கு தேவன் வேறொரு வழியை வைத்திருக்கிறார். நீங்க கேட்கலாம், அப்ப விசுவாசத்தை துவக்குகிறார்னா, விசுவாசம் என்பது ரெண்டு வகை. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒன்று இயற்கைக்குட்பட்டவை, இன்னொன்று இயற்கைக்கு மேலானவை. தேவன் ஒருவர் இருக்கிறார், நித்திய வாழ்வு என்று ஒன்று இருக்கிறது, மகிமையான பரலோகம் இருக்கிறது. இதையெல்லாம் நாம் விசுவாசிப்பதற்கு நம்முடைய அறிவு புத்தி இந்த உலகத்தினுடைய காரியங்கள் எல்லாம் உதவி செய்யாது. இதை அறிந்து கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் நம்முடைய மனக்கண்களை திறந்து நமக்குள்ளே ஒரு விசுவாசத்தை துவக்கி விடுகிறார். யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. சூப்பர் நேச்சுரல் திங்ஸ், எட்டர்னல் திங்ஸ். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு இந்த பூமியிலே வந்தார், வாழ்ந்தார், எனக்காக மரித்தார், உயிர்த்தார், மீண்டும் வரப்போகிறார். இதெல்லாம் அவர் துவக்கி விட மாட்டார். இதை நாங்க பிரசங்கம் பண்ணுவோம், இதை நீயே விசுவாசிக்கணும். ஹலோ, வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? தூரத்திலே பரலோகம் தெரியுது, அங்கே தூதர் கூட்டம். இது நல்லா கவனிங்க. முதல்ல இதை பற்றிய ஒரு விசுவாசத்தின் துணுக்கை, விதையை ஆண்டவர் உனக்குள்ள விதைப்பார். புரியுதா உங்களுக்கு? ஆனா கல்வாரி சிலுவையில இயேசு எனக்காக மரித்தார் என்பதை நீ உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடு என்ன செய்யணும்?
தேவதூதர் கூட்டத்தை பத்தி வேணா அவர் விதைப்பார். அது நித்திய காரியங்கள். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இப்ப நீங்க வியாதியில் இருக்கிறீங்க, அவருடைய தழும்புகளால் குணமானேன், குணமாவேன். இதெல்லாம் ஆண்டவர் துவக்கி விட மாட்டார். இதை நீயே விசுவாசிக்கணும். ஏன்னா அது எங்க எழுதப்பட்டிருக்குது? எழுதப்படாத காரியங்களை மனித மூளை அறிவு புத்தியினாலே புரிந்து கொள்ளப்பட முடியாதவைகளை நீ நம்புவதற்கு ஏதுவாக உனக்குள்ளே விசுவாசத்தை அவர் துவக்குவார். ஆனா எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை கொடுப்போம், எண்ணத்தை உடுப்போம், எதிர்காலம் எப்படி இருக்கும், பிள்ளைகள், வாழ்க்கை, இதை பற்றிய காரியங்களே நமக்கு என்ன தேவை சொல்லுங்க. 12 வருஷ பெரும்பாடுள்ள ஸ்திரீ, நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டால் என்ன ஆவேன்? இது தேவன் துவக்கினாரா, அவளே விசுவாசித்தாளா? சொல்லுங்க. ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியுதா? அதனால விசுவாசம் விசுவாசம் குழம்பிக்க கூடாது. வேதத்தை சரியாக ஆராய சில ஊழியர்கள் கூட உங்க பாஸ்டர் தப்பா சொல்றார். விசுவாசத்தை ஆண்டவர் அதுக்கு ஒரு வசனம் காட்டுவாங்க. தேவன் அவனுக்கு பகிர்ந்து அளித்த விசுவாச அளவின்படியே எண்ண வேண்டும் அப்படின்னு இருக்குது. இந்த வசனத்தை காட்டி ஆண்டவர் தான் ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு என்ன கொடுக்கிறாரு? விசுவாசத்தை கொடுக்கிறார். இல்ல, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அவர் விசுவாசத்தை கொடுத்தால் எல்லாருக்கும் ஒன்று போல கொடுப்பார். அந்த விசுவாசம் ஆவிக்குரிய 9 வரங்களில் ஒன்றாகிய விசுவாசம். சிலருக்கு மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம் இருக்கும். சிலருக்கு மரித்தோரை கூட ஜெபம் பண்ணி எழுப்பிடலாங்கிற விசுவாசம் இருக்கும். இது மூளை அறிவினால் வருகிற விசுவாசம் அல்ல, இது வரமாகிய விசுவாசம். ஹல்லேலூயா. சோ விசுவாசத்தினுடைய பல நிலைகள் இருக்குது. இப்ப நான் பேசிட்டு இருக்கிறது பொதுவான விசுவாசம். கண்டதையும் நம்பாம இயேசுவே மெய்யான தேவன், அவரை விசுவாசித்து சேவித்து அவரை பணிந்து தொழுது கொண்டு அவருக்கு உண்மையாயிருந்தா அவருடைய வருகையில் நம்ம பங்கடைவோம், நம்ம நித்திய வாழ்வுக்கு போவோம். இந்த உலகத்தில் ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கிறவர் என்னையும் போஷிப்பார், என்னையும் உடுத்துவிப்பார், என்னை குணமாக்குவார், என்னை வாழ வைப்பார். இந்த மாதிரி காரியங்களை பற்றிய விசுவாசத்தை நான் பேசிட்டு இருக்கிறேன். இந்த விசுவாசம் எப்படி வரும்? ரோமர் 10வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அங்க இருக்குது. ஆனா அது எப்படி இருக்கணும், நீங்க அதை எப்படி புரிஞ்சுக்கணும் தெரியுமோ? ஆதலால் விசுவாசம் தேவனுடைய வார்த்தையை கேட்பதினாலே வரும். Faith cometh by hearing the word of God. இங்க சர்ச்சிலேயே உங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு பிரசங்கம் பண்றோம். நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தைகளை நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுக்குள்ளே என்ன உருவாகும்? அந்த விசுவாசத்தினாலே நீங்கள் நீதிமான்களாகி பிழைப்பீர்கள். விசுவாசத்தினாலே நீதிமான். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில பதற்றமும் கவலைகளுமான நேரங்கள் வரும் பொழுது விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசித்தவனே விசுவாசித்தவளே பாக்கியவதி. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இதையெல்லாம் இப்ப நாங்க போதிக்கிறோம். இதை நீங்கள் உங்கள் அனுதின வாழ்க்கையிலே பயிற்சி செய்யவும் அனுபவிக்கவும் இந்த விசுவாசம் வழி நடத்தும். அதுக்கு தான் உங்க கையில் என்ன கொடுக்கப்பட்டிருக்குது? பைபிள் கொடுக்கப்பட்டிருக்குது. அது ஒரு தங்க சுரங்கம், அள்ள அள்ள குறையாத வற்றாத கடல். உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் வாழ்ந்து சுகமாயிருப்பதற்குரிய அத்தனை வளங்களையும் தேவன் இந்த வேதத்திலே வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் இந்த கர்த்தருடைய வேதத்தின் மேல் இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன்
அவன் எப்படி வாழ்வான்? நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம், இப்ப சொல்றேன், தேவனுடைய வசனத்தை கருத்தாய் ஆராய்ந்து வாசித்து தியானிக்கிற மக்கள் செழிப்புள்ள வாழ்க்கை வாழ்வார்கள். அவங்க செய்வதெல்லாம், கிறிஸ்தவங்களா இருக்கிறாங்க, வீட்டுல பைபிள் இருக்குது, ஆனா பைபிளை தியானிப்பதில்லை, அவங்க செய்வதெல்லாம் வாய்க்காது. 1000 கள்ள தீர்க்கதரிசிகள் வந்து நீ கொடுக்கிற காணிக்கைக்காக நீ அப்படி இருப்ப இப்படி இருப்பன்னு சொன்னாலும் நீ வாழ முடியாது, நீ செய்வது வாய்க்காது. தேவனுடைய வேதத்தை நீ புறம்பே தள்ளினால் தேவன் உன்னை புறம்பே தள்ளுவார். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை கனவீனம் பண்ணுகிறவர்கள் கனவீனம் பண்ணப்படுவார்கள். தேவனுடைய வேதத்தை நேசிக்காத, அதை தியானிக்காத, அதை வாசிக்காத, அதன்படி செய்யாத ஒரு மனிதன் வாழ்ந்து சுகமாய் இருக்க வாய்ப்பே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பொய்யான வாக்கு தத்துவத்தை தேவன் எங்கேயும் என்ன செய்யல, தரல. மற்ற மதங்கள்ல தான் இந்த தாயத்து, அப்புறம் கையில ஒரு கயிறு, மணி, என்னென்னவோ இருக்குல்ல, இதெல்லாம் வச்சு அதுக்கு வந்து இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க தெரியுமோ? குட் லக் சார்ம்ஸ். இந்த கையில கட்டிக்கிட்டு அதுக்கு பேர் என்ன பேரு? நல்லதை செய்கிற ஒரு குட் லக் சார்ம். கிறிஸ்தவத்தில் அப்படிலாம் ஒண்ணு கிடையவே கிடையாதுங்க. நமக்கு தாயத்தும் கிடையாது, கருப்பு கயிறும் கிடையாது, சிகப்பு கயிறும் கிடையாது. சிலர் சிகப்பு கயிறு கட்டினா இயேசுவின் ரத்தம், ஆடு மாடுக்கு நாய்க்கு கூட சிகப்பு ரத்தம் தான். ஆனால நீ சிகப்பு போட்டுக்கிட்ட உடனே எல்லாமே இயேசுவின் ரத்தத்துக்கு என்னவா மாறிடாது. வாயை திறந்து பேசுங்க, ஆகாது. தேவனுடைய வார்த்தையை உன் இருதயத்திலே காத்துக்கொள்வாயானால், அதை கேட்டு அதன்படி செய்வாயானால், நீ கன்மலையை தோண்டி அதிலே அஸ்திபாரம் போட்டு உன் வீட்டை கட்டுகிற புத்தியுள்ள மனுஷனுக்கு யாராயிருப்பாய்? ஒப்பாயிருப்பாய். சத்துவமற்ற ஜந்துவாய் இருந்தும் கன்மலையிலே தன் வீட்டை கட்டுகிற குழி முசல்களை போல நீ வாழ முடியும். உலகத்துல பணம், படிப்பு, பதவி, அந்தஸ்து, பெருமை, புகழ், அழகு எதுவுமே இல்லாத சத்துவமற்ற ஒரு குழி முசல் போல நீ வாழ்ந்தாலும் வேத வசனமாகிய கன்மலையின் மேல் உன் வீட்டை நீ கட்டுவாயானால் நீ பாதுகாப்பாய் வாழ முடியும். அல்லேலூயா. குறுக்கு வழிகளை தேடாதிருங்கள். குறுக்கு வழிகளை காண்பிக்கிற ஊழியர்கள், போதகங்களை உதறி தள்ளுங்கள். தேவன் வார்த்தையாய் இருக்கிறார். இன்றைக்கு இந்த வார்த்தையின் மூலம் தான் அவர் செயல்படுகிறார். ஹல்லேலூயா. தேவனும் வார்த்தை, வார்த்தை இருந்து ஜீவன் உள்ளதா? அந்த வார்த்தை ஜீவனாகி நமக்குள்ள என்ன பண்ணினார்? அப்ப இந்த வசனம் இன்னைக்கு எங்க வாசம் பண்ணணும்? அப்படி இல்லைன்னா குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன், இந்த வார்த்தை இல்லாதவன் நீ கிறிஸ்தவ வாழ்க்கையில செத்து போயிருக்கிற, உற்சாகம் இல்ல, பலவீனப்பட்டுட்ட, சோர்ந்து போயிற, பின்மாற்றத்தில் போறேன்னா அதுக்கு அவங்க காரணம் இவங்க காரணம் சொல்லாத. யார் என்ன காரணத்தை உன் முன்னால வச்சாலும் கன்மலையாகிய வசனத்தின் மேல் உன் கிறிஸ்தவ வாழ்க்கையை நீ கட்டி இருப்பாயானால் நீ ஒரு காலும் இடறி விழுவதில்லை. ஏன்னா கன்மலையின் மேல கட்டப்பட்ட வீட்டின் மேல் தண்ணீர்கள், வெள்ளங்கள் மோதி அடித்தது. ஆனா அந்த வீடு என்ன செய்யல? அத மாதிரி உன் கண்ணு முன்னாடி 1000 பேர் பின்மாற்றத்தில் போகலாம். உன் கூட கிறிஸ்தவ வாழ்க்கை நடத்துகிற பல பாவ வாழ்க்கை வாழலாம். ஆனா உன்னை அது அசைக்காது. ஏன்? அவங்க மணல், நீ கன்மலையில கட்டப்பட்ட வீடு.
பிரைஸ் தி லார்ட். அதனால பின்மாற்றத்தில் போறதுக்கு அவங்களை இவங்களை காரணம் காட்டினால் அது தேவனுடைய பார்வையிலே ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏன்னா ரெண்டு வீட்டை பற்றி ஆண்டவர் சொல்லுகிறார். மணல் மேல் கட்டுகிற வீடு, அது எது யார் கட்டணுங்கிறத அவங்க முடிவு செய்யணும். பொய்யான போலியான சாஸ்திரங்கள், அது இது இந்த உலக போதனைகள் எல்லாம் மணல். தேவனுடைய வார்த்தை ஒன்றுதான் கன்மலை. அல்லேலூயா. அதனாலதான் உங்களுக்கு கடந்த வாரம் சொல்லி கொடுத்தேன், வேதத்தை நேசி, அதை வாசி, அதை ருசி, அதை புசி. புசிக்கிறவன் எப்படி இருப்பான்? திருப்தியா இருப்பான், பலனா இருப்பான், அப்புறம் படுத்தே கிடப்பான். ஆரோக்கியமா இருந்து என்ன பண்ணுவான்? ஊர் சுத்துவான். பலனா இருக்கிறவன் என்ன செய்வான் சொல்லுங்க? வேலை செய்வான். வேலை செஞ்சுட்டு வெறுங்கையோட வீட்டுக்கு வருவானா? அருமையும் மேன்மையுமான பொருட்கள் அவன் கையில் இருக்கும். பைபிள் சொல்லுது, ஜாக்கிரதை அவனுடைய கை ஆளுகை செய்யும். அருமையான பொருட்கள் அவன் அறைகளிலே நிரம்பி இருக்கும். அப்ப வேத வசனத்தினாலே நீ பலன் கொண்டவனாய் இருந்தா ஆவிக்குரிய காரியங்கள் உன் வாழ்க்கையில நிரம்பி வழியும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. அது எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுப்பது போல கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டி வாழ்கிற விசுவாச வாழ்க்கை வாழ்கிற ஒரு மனிதன் எல்லாருக்கும் முன்பாக பிரகாசிக்கிற வாழ்க்கை வாழ்வான். பெயரும் புகழும் பெற்று வாழ்வான். உண்மைதானே? இன்னைக்கு நம்ம பெயர் புகழ் கிடைக்கிறதுக்காக என்ன செய்யறோம்? என்ன குறுக்கு வழிகள் எல்லாம் கையாளுறோம். நான் இப்போ சொல்றேன், நீ வசனத்தின் மேல நின்று வாழு. கனம், புகழ்ச்சி, மகிமை உன்னை தேடி வரும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். I am so and so. நான் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? நீ கிறிஸ்தவ விசுவாசத்தில் வாழ்ந்தா இந்த கேள்வியை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. தானாவே உன் மேல ஒரு தேவ மகிமை, சாயல், கனம், புகழ்ச்சி இருப்பதை மக்கள் புரிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. பலாப்பழம் பழுத்துருச்சுன்னா அதன் வாசனையை யாரும் சுவர் கட்டி தடுக்க முடியாது. கரெக்டா? சர்க்கரை இருக்கிற இடத்தை நோக்கி எறும்புகள் சாறை சாறையாய் வரும். வேத வசனம் நிரம்பிய ஒரு மனிதனை நோக்கி மக்கள் சாறை சாறையாய் வருவார்கள். அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். உங்க பிள்ளைய டியூஷனுக்கு போடுவீங்க. யார்கிட்ட போடுவீங்க? உங்க பிள்ளை பியூசி படிக்கிறான், 8ஆம் கிளாஸ்ல 7 தடவை ஃபெயில் ஆனவங்க கிட்ட பியூசி படிக்கிற பிள்ளைய டியூஷனுக்கு அனுப்புவீங்களா? என்னங்க இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க? ஏதாவது நான் கேள்வி கேட்டா ஆமான்னா ஆமான்னு சொல்லுங்க, இல்லைன்னா எல்லாம் அப்படியே. ஒரு அம்மா என் பிரசங்கத்தில் தூங்கிட்டு இருந்தாங்க. அப்படி எனக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. ஒரு நாள் இல்லை, 2 நாளில் பல நாள் அவங்க அப்படி பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் நான் கூப்பிட்டு, ரொம்ப வேண்டியவங்க அவங்க, ஆமாம் உங்களுக்கு என்ன என் பிரசங்கம் தான் கிடைச்சிதா தூங்குறதுக்கு? அவன் சொன்னான், யார் தூங்குனது? நான் ரசிச்சு கேட்டுக்கிட்டு இருந்தேங்கிறாங்க. எப்படி ரசிச்சு கேட்டாங்களாம். இப்போ சில சமயத்தில் நீங்கள் கூட அப்படியே ரசிக்க அதை மாதிரி. ஆனால் அவங்க தூங்குனாங்க. இப்போ நான் உங்களை கேட்குறேன், நீங்கள் ரசித்து கேட்குறீங்களா? ஏன்னா எல்லாரும் அப்படியே பார்க்குறீங்க. ஹலோ, தேவனுடைய வார்த்தை உயிரோடு பிரசங்கிக்கப்படும் பொழுது உயிருள்ள மனிதர்களாய் கேட்கணும். ஆமென். பாருங்க, சும்மா நான் இதெல்லாம் சில உலக காரியங்களையெல்லாம் நீங்கள் உணரணுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, நான் அதை ரசிக்கிறதெல்லாம் கிடையாது. ஒருத்தன் சொல்கிறான், நான் ஒரு தடவை சொன்னால் அதுக்கு மேலே உங்களுக்கு தெரியும். அதை சொன்ன உடனே பாருங்க, இந்த விசில் அடிச்சான் குஞ்சுங்கெல்லாம் என்ன அடிக்கிறான், அவன் என்ன சொன்னான்னு அவனுக்கே தெரியாது. நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி அப்படிங்கிறான். அதுவும் பாதி தமிழ் பாதி கன்னடாவில் சொல்றான். அதுக்கு அர்த்தம் என்ன? அவனை கேளுங்க.
அது எனக்கு தெரியாது, அந்த சினிமா கதை வசனம் எழுதுன அவர்கிட்ட போய் கேளுங்கன்னுவான். கரெக்டா? ஏன்னா அது அவன் சொந்த வார்த்தை இல்லை. இங்க நான் சொல்றேன், இது எங்க அப்பாவுடைய வார்த்தை, இது நான் அனுபவிச்ச வார்த்தை. நான் சொல்றது என்னன்னு எனக்கு தெரியும். அவன் சொல்றதுக்கு விசில் அடிக்கிறாங்கன்னா, இங்க நான் சொல்றதுக்கு விசில் என்ன, என்ன செய்தால் அது தகும், ஏனென்றால் இது ஜீவன் உள்ள வார்த்தை. ஹல்லேலூயா. சில சமயத்துல யாராவது சர்ச்சைக்கு புதுசா வந்தா நீங்களே கூட்டிட்டு வந்துட்டு இது செத்த வார்த்தைன்னு சொல்ல வச்சிருவீங்க போல தெரியுது. நான் அந்தமான்ல மிஷனரியா இருந்த போது ஒரு முறை நான் தமிழ்நாட்டுக்கு வந்தேன். எங்க அண்ணனை பார்க்கறதுக்காக நான் போனேன். அவங்க அப்போ ஒரு கிராமத்தில் இருந்தாங்க. எனக்கு வந்து நான் ரொம்ப அவசரமான பயணம், தங்குறதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இருக்கல. எங்கள் அண்ணன் வீட்டிலேயே ஒரு சில மணி நேரங்கள் தான் செலவழித்து அடுத்த ஒரு பயணம், ஒரு 3-4 நாட்களுக்குள்ள திரும்பி போகணும். அப்போ எங்கள் அண்ணன் பொண்ணு அவள் வந்து ஸ்கூலுக்கு போயிருக்கிறா. கேட்டேன், பிள்ளைங்க அப்படின்னா அவங்க என்ன சொன்னால் ஸ்கூல் போயிருக்கேன். நான் சொன்னேன் ஸ்கூல்லையே போய் நான் பார்த்துடுறேன் அப்படின்னு நான் போனேன். அங்கே நான் போகிறேன், எங்கள் அண்ணன் பொண்ணு வந்து வந்துக்கிட்டு இருக்கிறா ரோட்டில். என்ன தெரியுமா, கையில் ஒரு சாப்பாடு தட்டை பிடிச்சிட்டு வரா. ஏன்னா நம்ம அண்ணன் பிள்ளை சாப்பாடு தட்டை பிடிச்சிட்டு வராள அப்படின்னா, அது வந்து எம்ஜிஆர் தமிழ்நாட்டை ஆளுகை செய்த நேரம். அப்போ வந்து நம்ம அது பேர் என்ன பேர், ரெமிலா. என்ன ரெமிலா இது அப்படின்னு. இதுவா செத்தா உணவு அப்படிங்கிறான். ரொம்ப கூலா அசால்ட்டா, பெரிய பொண்ணு இல்லைங்க, ஒரு 4ஆம் கிளாஸ் படிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். ஒரு 4ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணு கையில் சாப்பாடை வச்சுக்கிட்டு அது அரசாங்கம் கொடுக்குற சத்து உணவு. ஆனால் அவள் என்ன சொல்றா, இதுவா, அவ சொன்ன அப்படியே இதுவா செத்த உணவு. நான் சொன்னேன் இதை எங்கே எடுத்துட்டு போற அப்படின்னு. அப்போ அவ சொல்றா, நான் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன், நான் இதை அம்மாவுக்கு கொடுத்துட்டு வீட்டில் இருக்கிற சாப்பாடு சாப்பிட்டு ஸ்கூலுக்கு போயிடுவேங்கிறா. எங்க அண்ணன் பொண்ணு சொன்ன மாதிரி இங்க யாரும் பாஸ்டர் ரூபன் செத்த உணவு கொடுத்தாருன்னு சொல்லிடாதீங்க. உயிருள்ள உணவு கொடுக்கறேன், உயிரோட உட்காருங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு கால் என்ன உண்டாகாது. அதே மாதிரி நான் கொடுக்கும் அப்பத்தை புசிக்கிறவனுக்கு ஒரு கால் என்ன உண்டாகாது. இப்ப நான் கொடுத்து, நான் அவர் இயேசு சொன்னது, இப்ப நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிற அப்பம் என்ன அப்பம்? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சோ தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே எதை உருவாக்குகிறது? ஓகே, இன்னைக்கு இரண்டாவது காரியத்தை சொல்லி உங்களை அனுப்புறேன். பொன், தங்கம், பங்காரா இதை வாங்குறதுக்கு நீங்க கடைக்கு போறீங்க. எப்படி வாங்குவீங்க? தங்கம் என்ன விலை சார்? 28,000 ரூபாய். சரி, ஒரு 1/4 கிலோ கொடுங்க. அவன் ஒரு பேப்பரில் பொதிஞ்சு இந்தாங்க அப்படின்னு கொடுப்பானா? எப்படி வாங்குவீங்க? எப்படி? தங்கம் வாங்குறதுக்கு தனியாக ஆளாக போவீங்களா? அதுக்கு ஒரு படையவே திரட்டிட்டு போவீங்க. இந்த சேலை வாங்குறதுக்கும் தங்கம் வாங்குறதுக்கும் தனியாலாம் யாரும் போக மாட்டாங்க. இந்த தங்க கடையில் வேலை செய்கிறதும் துணி கடையில் வேலை செய்கிறது இருக்குத, ஐயோ பாவம். எல்லாம் அள்ளி போட்டுட்டு நகையெல்லாம் எடுத்து பார்ப்பாங்க, கழுத்தில் வச்சு பார்த்துட்டு, இல்லை இந்த டிசைனை விட வேறு டிசைன் பார்க்கலாம், வாங்க நம்ம ஜோஸ் ஆலுகாஸில் போய் பார்த்துட்டு வரலாம். ஜோஸ் ஆல்காஸில் போயிட்டு, இல்லை இல்லை நம்ம ஜாய் ஆல்காஸில் போய் பார்த்துட்டு வரலாம். திருப்தியே வராது. அவன் உயிரை கொடுத்து உட்கார்ந்து அணு அணுவா சேர்த்து நகையை செஞ்சு வச்சிருப்போம். இவங்க போதுமான அளவு போட்டு கண்ணாடியிலாம் பார்த்து ரசிச்சு புட்டு எப்படி வாங்குறீங்க? எப்படி வாங்குவீங்க? ஓகே, இதெல்லாம் விடுங்க, இதெல்லாம் சும்மா நிஜத்தில் சொல்லுங்க, எப்படி வாங்குவீங்க? தங்கம் இப்போ பாருங்க, என்கிட்ட வந்து பைபிளை பற்றி கேளுங்க, நான் சொல்லுவேன். நான் தங்கம்லாம் வாங்கினதே இல்லை. புரியுதா உங்களுக்கு? என்கிட்ட தங்கம்லாம் இருக்கு, இது கூட நான் சொல்கிறேன், நான் வாங்கினது இல்லை. என் கையில் பிளாஸ்டிக்கில் முதல்ல அளவு போட்டு பார்த்துட்டு அவங்க போய் வாங்கிட்டு வந்தது. நான்லாம் கடையில் போய் என்ன வாங்கினது கிடையாது.
என் கல்யாணத்தில் கூட தாலியெல்லாம் கட்டினேன், ஆனால் அதுக்கு கூட நான் போகல வாங்குறதுக்கு. இப்போ அதெல்லாம் வித்தாச்சு, அது கம்ப்யூட்டராக மாறிடுச்சு. கவனிங்க, என்கிட்ட கேட்டிங்கன்னா எனக்கு இது பதில் தெரியாது, நீங்கள் சொல்லுங்கள் எப்படி வாங்குவீங்க? என்ன 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 அங்கே எதிர்பார்ப்பீங்க? இப்போ நான் வந்து நல்லா மினுங்கிற நெக்லஸ் போட்டவங்களை பிடிச்சி முன்னால் வர வச்சு மைக்கை கொடுத்து இது எப்படி வாங்கினீங்கன்னு கேட்டுருவேன். இல்லை பதில் சொல்லுங்க. ஏன்னா நிறைய பேர் மினுங்குது அப்படி பாருங்க, டபக் டபக்கு இழுத்து மூடுறாங்க. சொல்லுங்க, இதை எப்படி வாங்கினீங்க? முதல்ல அதுல என்ன பார்ப்பீங்க? அது எவ்வளவு கேரட்? கேரட் பீட்ரூட்டை சொல்லல, தங்கத்தினுடைய மதிப்பே எதுல இருக்குது? கேரட். மரத்துல கூட பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இல்லையா பிரதர், மரத்துல கூட விளைஞ்ச மரம் விளையாத மரம்லாம் இருக்கா? அந்த மரத்தை எப்படி கண்டுபிடிப்பாங்க? அது உள்ள என்ன இருக்கும்? ரிங்ஸ் மாதிரி அந்த வளையங்கள் இருக்கும். அதை வச்சு அந்த மரம் சொல்லி சரியா வேற ஏதாவது தப்பா சொல்லிட்டு இருக்காது வேற ஆகுது பாரு, இந்த பாஸ்டருக்கு ஒன்றும் தெரியலன்னு நினைச்சிட போறாங்க. அந்த மரத்துல உள்ள இருக்கிற அந்த அதுக்கு என்ன பேர், அது கிரெயின்ஸ், அதை வச்சு ஒரு மரம் இத்தனை வருஷம் உள்ளதுன்னு நம்மளால என்ன செய்ய முடியும்? அத மாதிரி கேரட் அப்படிங்கிறது என்ன தெரியுமோ, அந்த தங்கம் எவ்வளவு விளைந்தது. நம்ம இந்தியாவில் வந்து சாதாரணமா நீங்க எவ்வளவு கேரட் தங்கம் உபயோகிக்கிறீங்க? 22. பணக்காரங்க எவ்வளவு வாங்குவாங்க? 24. ஆனா உங்களுக்கு தெரியுமா, நம்ம நாட்டில் தான் இந்த தங்கத்துக்காக சாவுறோம். வெளிநாட்டுக்காரங்கெல்லாம் அவங்க இந்த மஞ்சள் கலர் இந்த தங்கத்துக்குலாம் அவங்க முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. அவங்க வந்து 14 கேரட் 18 கேரட்ல தான் அவங்க நகைகள் போடுவாங்க. அதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் போட மாட்டாங்க. சோ எதை பார்க்கிறோம்? கேரட். ஓகே. 2, தங்கத்துல வந்து ரொம்ப உயர்ந்த தங்கம் என்ன மார்க் தங்கம்? 916. 9-1. யோவான் 3:16. நான் வசனத்தை சொல்லிட்டு இது என்ன வசனம்னா 3:16 வராது, ஆனா 9:16 கரெக்டா வருது. சிலர் சொல்றாங்க, பாஸ்டர் இதனால தான் நீங்க கேள்வி கேட்டா நாங்க பதில் சொல்றது இல்லை, ஏன்னா சொன்னா அதுக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லுவீங்க. சரி கதைக்கு வாங்க. 9 அதுக்கு என்ன இன்னொன்னு என்ன சொல்றீங்க? KDM. ஆக்சுவலா இதுக்கு உலக அளவில் அதுக்கு பேர் என்ன தெரியுமாங்க? ஹால்மார்க். இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாம் இந்தியாவில் நீங்க போய் விசாரிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இனிமேல் மார்க்கெட்ல விற்கிற எல்லா தங்கமுமே என்ன மார்க் தான்? ஹால்மார்க் தங்கம் தான் விற்கணும். வேற தங்கம் என்ன செய்யக்கூடாது? விற்க கூடாதுன்னு சட்டம் வரப்போகுது. பாருங்க, தங்கத்தை நீங்க அனுபவிக்கிறீங்க, ஆனா அதை பத்திய சட்டம் உங்களுக்கு தெரியல, எனக்கு தெரியும். அதனால இன்னும் கொஞ்ச நாள்லாம் நம்ம சபை பெண்கள்லாம் ஏமாந்து போய் டேனர் ரோட்ல போயிட்டு மினுங்கிறதெல்லாம் தங்கம் வாங்கிட்டு வந்துடாதீங்க. சிலர்லாம் தங்கம் வாங்கணும்னா எங்க போறாங்கன்னா மார்வாடி கடைக்கு போறாங்க. இல்ல, தங்கம் வந்து தரத்தின் அடிப்படையில். தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அது தரத்தினில். இப்போ தங்கம் கம்மல் வளைஞ்சு போச்சு, அதுக்காக தரம் குறைஞ்சிருமோ? 916னா அது சரி. இதெல்லாம் கவனிக்கிறீங்கல்ல. இதுக்கு இன்னொரு முறை என்ன இருக்கு தெரியுமா? தங்கத்தை என்ன செஞ்சு பார்க்கணும்? இப்படி சொல்லுவாங்க, வெண்டைக்காயை உடைச்சு பார்த்து வாங்கணும். பழமொழியை சொல்லுங்க. வெண்டைக்காயை உடைச்சு பார்த்து வாங்கணுமா? என்ன தம்பி? கேரட்டை கீரி பார்த்து வாங்கணும்னு கல்யாணம் ஆகாத ஒரு தம்பி சொல்றான். உங்களுக்கு தெரியுமாங்க இது? நீங்க பேரம்பேத்தி எடுத்துட்டீங்க. கேரட்டை கீரி பார்த்து வாங்கணும், பீட்ரூட்டை பிச்சு பார்த்து வாங்கணும், தங்கத்தை உரசி பார்த்து வாங்கணும். கரெக்டா? ஓகே. இதுவரை எனக்கு தெரியாது, நீ இதை சொல்லி கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றிப்பா. ஏன்னா வேற எங்கேயாவது பிரசங்கத்தை இதை அடிச்சு விடுவேன். இப்படிதான் கத்துக்கிறது.
கீரையை கிள்ளி பார்த்து வாங்கணுன்ற மாதிரி தங்கத்தை என்ன செஞ்சு பார்க்கணுமா? இப்போ நான் கேட்குறேன், ஒவ்வொருத்தரும் கடையில் போய் ஒரு தங்கத்தை உரசி உரசி பார்த்தாங்கன்னா அது குறைஞ்சி போயிடும்ல. தங்கத்தை உரசி பார்த்து வாங்குகிறோம், சோதித்து பார்த்து வாங்குகிறோம். ஸோ மொத்தத்தில் பாயிண்ட் என்ன? சோதித்து பார்க்கிறோம். கரெக்டா? இல்லை அப்படியே வாங்கிட்டு வந்துடுவீங்களா? சொல்லுங்க. அவன் அப்படியே எடுத்து கொடுப்பான், நீங்கள் திறந்து பார்க்காமலே வீட்டில் வந்து தான் திறந்து பார்ப்பீங்களா? யாரும் அப்படி வாங்குறது இல்லை. தங்கத்தை உரசி பார்த்து அது தரமானது தானா, அது ஏமாற்று தங்கம் அல்ல, அது உண்மையானது, அது சுத்தமானதுன்னு தெரிஞ்சாதான் நம்ம என்ன செய்யறோம்? வாங்குறோம். அதே மாதிரி உன்னுடைய என்னுடைய வாழ்வில் இருக்கிற விசுவாசமும் தரமானதா, சுத்தமானதா, உண்மையானதா என்பது சோதித்து அறியப்பட வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா பொன்னை சோதித்து அறிவது போல விசுவாசத்தையும் தேவன் சோதித்து அறிகிறார். யோபு 23வது அதிகாரம் 10வது வசனத்தில் சொல்லுகிறான், அவர் என்னை சோதித்த பின் நான் என்னவாய் விளங்குவேன். அப்ப சோதித்தா தான் தெரியும். உரசி பார்க்கிறாங்க. உரசும் போது வலிக்கும், கொஞ்சம் வேதனைகள்லாம் வரும். வேதனைகள், வலிகள், வருத்தங்கள், போராட்டங்கள், கண்ணீர், அவமானம், நிந்தை, பிரச்சனை, பாடுகள் என்கிற உரசல்ல தான் நீ உண்மையான தங்கமா போலி தங்கமாங்கிறது தெரிய வரும். ஹலோ, இந்த முகத்திலெல்லாம் பவுடரோட சேர்ந்து ஒன்று போட்டுக்கிட்டு மினுங்குறாங்களா, அதுக்கு பேர் என்ன பேரு? ஜிக்னா. ஜிக்னா ஜிக்னா பவுடரோட போட்டு. நான் கூட போட்டு வரலாமான்னு பார்க்குறேன், ஏன்னா வீடியோலாம் பிடிக்கிறாங்களே. என்ன மாதிரி கருப்பாக இருக்கிற ஆள் போட்டால் பரவாயில்ல, கொஞ்சம் அப்படி மினுங்கன்னா பார்ப்போம். நீங்களாம் சிலர் வெள்ளையாக இருக்கிறீங்க, நீங்கள் ஏன் போட்டு வரீங்க? நான் பார்க்குறேன் சர்ச்சில் அடி போகும்போதெல்லாம் சில அம்மாமாரை பார்த்தா அப்படியே மினுங்குறாங்க, முத்து குளித்து வந்த மாதிரி. இல்லை கவனிங்க, இந்த ஜிகுனா கிறிஸ்தவ வாழ்க்கைலாம் எடுபடாது சார். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் யாரு? ஜிகுனா கிறிஸ்தவங்க. மினுங்குவாங்க, பாட்டு பாடுவாங்க, பிரசங்கம் பண்ணுவாங்க, ஜெபம் பண்ண சொன்னா கையை தட்டினோன்னு கத்துவாங்க. ஆனா நிஜ வாழ்க்கையில காத்து போன பலூன் மாதிரி இருப்பாங்க. ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட என்ன இருக்காது? விசுவாசம் இருக்காது. ஒரு சின்ன கல் தட்டி இருக்கும், ஐயோ இது என்ன சோதனை, வெளியே புறப்படும் போதே கல் தட்டுது. கல் இருந்தா தட்டதான் செய்யும், நீ தான் கண்ணை வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு போனோம். அதுக்கு அட கடவுளே, காலையிலேயே சோதனையானா கல்லு தட்டுறது ஒரு சோதனையாங்க? சோத்திலேயே கல்லு கிடக்குது, அதுக்கு ஒரு ஒப்பாரி. உடனே அங்க இருந்து அந்த அம்மா சொல்லுவாங்க, இதுக்கு தான் ஜெபம் பண்ணிட்டு போன்னு சொல்றது. பாரு, நீ ஜெபம் பண்ணாம போன, இந்த அம்மா ரொம்ப ஜெபம் பண்ற மாதிரி. ஒரு வயிறு வலி வந்துடக்கூடாது. இப்போ வெயில் காலம், இயற்கையாகவே என்னது ஹீட். இப்போ வந்து கோழியை வெட்டுன்னு வெட்டுற, கண்டிப்பா சில மணி நேரத்தில் வயிறு கொஞ்சம் என்ன செய்யும்? கடவுளே, இன்னைக்கு காலையில தானே நான் கோயிலுக்கு போயிட்டு காணிக்கெல்லாம் போட்டு வந்தேன், இது என்ன சோதனைப்பா? சிலராவது அப்பான்றாங்க, இது என்ன சோதனைடா? கடவுளை டேய் போட்டு கூப்பிடுறாங்க. சோதனை மேல் சோதனை போதுமாடா சாமி. நீங்க என்னைய பார்த்து டேய் அப்படின்னு கூப்பிடுங்க பார்க்கலாம். வெளியே கூப்பிடுவீங்க அடாப்பாடா அப்படின்ட்டு. நான் நேரில், ஆனா கடவுளை மாத்திரம் அவன் இவன் போடா வாடா. ஒரு வயிற்று வலி, அதுவும் நீ தின்னதுனால வந்தது. கொஞ்சம் கம்மியா தின்றதுன்னா வந்திருக்காது. ஒரு சின்ன 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 ஊசி முனை அளவு பிரச்சனை வந்தா கூட ஊரை கூட்டி ஒப்பாரி வச்சிருவாங்க. பார்த்திருக்கீங்களா அப்படி ஆட்களை? நான் கடவுளா? அவரு கண்ணு இருக்கா, காது இருக்கா? கோயிலுக்கு போய் என்ன இவங்க கெடுறது இல்லாம அடுத்தவங்களையும் கெடுக்கிறது.
என்ன இல்லை, இது என்ன கிறிஸ்தவம்? ஜிக்னா கிறிஸ்தவம். இப்படிப்பட்ட ஆட்களை குறித்து ஜாக்கிரதையா இருங்க. ஊர்ல இருக்கிற உபவாச கூட்டத்துக்குலாம் ஓடி ஓடி உருளுவாங்க, ரொம்ப பேசுவாங்க. ஆனா தங்களுடைய வாழ்க்கையில ஒரு சின்ன கஷ்டத்தை கூட என்ன செய்ய மாட்டாங்க, சகிச்சிக்க மாட்டாங்க. தேவனை நம்ப மாட்டாங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார்னு சொல்ல மாட்டாங்க. குறை சொல்லிட்டே இருப்பாங்க. எனக்கு மாத்திரம் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது, எனக்கு மாத்திரம் ஏன் இவ்வளவு பாடு வருது. இல்ல பாத்துருக்கீங்களா? அப்படி வியாதினா எல்லாருக்கும் தாங்க வியாதி வருது. இவங்க சொல்லுவாங்க, ஆஸ்பத்திரியில் வச்சு இப்ப நம்ம செல்லலாம், ஆஸ்பத்திரியில் பார்க்கணும், ஐயோ பாஸ்டர் எங்களுக்கு மாத்திரம் ஏன் இப்படி ஆகுது பாஸ்டர். வா சிஸ்டர், நான் காட்டுறேன் எத்தனையோ பேர். இன்னைக்கு வேணா வாங்க, 2வது சர்வீஸ் முடிச்சுட்டு நம்ம எல்லாரும், அது என்ன ஆஸ்பத்திரி திரும்பி தீ பிடிச்சவங்க எல்லாம் கிடக்குறாங்களே, விக்டோரியா ஆஸ்பத்திரி போகலாம். அங்க வந்தா அவங்க ஒப்பாரி நின்றோம். உனக்கு மாத்திரம்தான் வருதா? ஏன் இதெல்லாம் ஏன் பேசுற தெரியுமா? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்கிற விசுவாசம் உனக்கு இல்லை. அப்போ விசுவாசத்தை இந்த சின்ன சோதனை மூலம் ஆண்டவர் உரசி பார்க்கிறாரு. சுத்த தங்கம் அப்படியே அடங்கி இருக்கும், ஜிகினா தங்கம் டான்ஸ் ஆடும். இன்னைக்கு உன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில டான்ஸ் ஆடிட்டு தீர்க்க தரிசனம் சொல்ற அம்மா யாரு, வெளிப்பாடு சொல்ற ஐயா யாரு, எனக்காக என்ன ஜெபம் பண்ற ஆள் யாரு, தண்ணி ஜெபம் பண்ற ஆள் யாருன்னு தேடி அலைகிறன்னா நீ மெய்யான கிறிஸ்தவன் அல்ல, நீ ஜிகினா கிறிஸ்தவன். சிலர்லாம் சொல்லுவாங்க, பைபிள்லயே சொல்லி இருக்கு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள்னு சொல்லி இருக்குது. அப்ப நம்ம தான் பண்ணணும், கரெக்டா? ஒருத்தர்கிட்ட போய் ஒருத்தர் ஜெப விண்ணப்பம் அனுப்புங்க, இமெயில் அனுப்பு, ஹாட்லைன்ல பேசுன்னு சொல்லியிருக்காரு ஆண்டவர். என்னை நோக்கி கூப்பிடுன்னு இருக்கிறார். அல்லேலூயா. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை உங்களுக்கு. ஆனா ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்றது அது நம்ம தலை மேல விழுந்த கடமை. நம்ம ஆத்ம பாரத்தினாலையும் மற்றவங்க மேல இருக்கிற அன்பினாலையும் நாமே செய்யறது அது. பிரைஸ் தி லார்ட். சரி, இப்ப கேட்கிறேன், சிலர்லாம் எங்கிட்ட வரும், ஓன்னு ஆரம்பிப்பாங்க. எடுத்த உடனே இது என்ன சிரிக்கிறாங்களா அழுகிறாங்களான்னு பார்த்தா அழுவாங்க. கண்ணீர் வரலனாலும் சேலை வச்சு அப்படி லேசாக தொடச்சிக்குவாங்க. சரி சரி சிஸ்டர் உட்காருங்கன்னா, ஃபஸ்ட்டு அடி 2 விக்கல் வரும். எனக்கு தான் விக்கல் வரும், உங்களுக்குமா வருது? உடனே அப்படியே மெதுவாக ஆரம்பிப்பாங்க. பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். முதல்ல மேட்ரை சொல்லுங்கம்மா. உடனே ஆரம்பிப்பாங்க. நேற்று நான் பஸ் ஸ்டாண்டில் இருந்தேன்னா அங்கே ஒரு அம்மா வந்தாங்களா, அப்படியே வா என் வீட்டுக்குன்னு கூட்டிகிட்டு போனாங்களா. சரி இரு சிஸ்டர் காப்பி குடிச்சிட்டு போகலான்னு சொன்னாங்க. இருந்தனா அங்கே ஒருத்தங்க வந்தாங்களா. எங்களுக்கு இதாங்க வேலை. அவங்க என்ன சேலை கட்டிக்கிட்டு வந்தாங்க, என்ன இதெல்லாம் சொல்லுவாங்க. மொத்தத்தில் மேட்டர் 5 நிமிஷத்து மேட்டரை 2 மணி நேரம் சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு பாஸ்டர் நான் கேட்குறேன், நான் ஜெபம் பண்ணுறதுக்கு 5 நிமிஷம் மேட்டரை நீ எத்தனை மணி நேரம் விவரிக்கிற? எத்தனை மணி நேரம்? என்னைய ஜெபம் பண்ண சொல்ற. நான் ஜெபம் பண்ணா கர்த்தர் கேட்டு உன் பிரச்சனையை மாத்திடுவார்னு நம்பித்தானே சொல்ற. அப்போ உனக்குள்ள விசுவாசம் இருக்கா இல்லையா? இருக்கு. ஆனா கிறுக்கு பிடிச்சதுனாலதான் இப்படி ஒப்பாரி வைக்கிற. நான் கேட்கிறேன், பாஸ்டர்ட்ட போய் 2 மணி நேரம் ஒப்பாரி வச்சு அவர் ஜெபம் பண்ணா கர்த்தர் பிரச்சனையை மாத்திடுவார்னு உனக்கு என்ன இருக்கு? விசுவாசம் இருக்கு. அதையே நீ 2 மணி நேரம்லாம் ஒப்பாரி வைக்க வேண்டாம். 5 நிமிஷம் முழங்கால் படிட்டு இதை ஆண்டவர்கிட்ட சொல்லிடு. அதுக்கு பேர் தான் ஜெபம். அல்லேலூயா. புரியுதா? எங்க கிட்ட 2 மணி நேரம் பேசுறது அவங்களுக்கு கஷ்டமா தெரியல. ஆனா அவங்க வீட்டுல இருந்த இடத்திலேயே ஒரு 5 நிமிஷம் இதே மேட்டரை ஆண்டவர்கிட்ட சொல்லுனா அது என்னவா தெரியுது? கஷ்டமா தெரியுது. நான் உங்களுக்கு வேணா இன்னொரு மெத்தட் சொல்லி தட்டா. ஜெபம் பண்ணுறோம்,
ஜெபம் எழுதலாம். இப்போ ஒரு விண்ணப்பம் எழுதுறோமா, ஒருத்தருக்கு மனு எழுதுறோமா, அதை மாதிரி நீங்கள் என்ன செய்யுங்க, சில சமயத்தில் உங்களுடைய பிரச்சனையை சில ஊழியக்காரங்களுக்கு கடிதமாக எழுதி அனுப்புறீங்களா, அன்புள்ள சகோதரருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் இந்த ஊரில் வசிக்கிறோம், எங்களுக்கு விரோதமாக பில்லி சூனியம் பண்ணுறாங்க, மந்திரம் பண்ணுறாங்க, மாயம் பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க, வாமிட் எடுத்தால் மருந்து வருது, இப்படிலாம் எழுதுறீங்கல்ல. அது அப்படியே எழுதுறதுக்கு முன்னாடி அன்புள்ள சகோதரருக்குன்னு எழுதுறதுக்கு பதில் அன்புள்ள பரலோக தகப்பனே அப்படின்னு எழுதி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன் முடிங்க. அது கூட ஒரு ஜெபம்தான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏங்க அப்படி இப்படி ஓடுறீங்க அப்படின்னா அதில் என்ன இல்லைன்னு தெரியுது. யாரோ ஒருத்தர் ஜெபித்தா கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு பதில் தருவாருங்கிறது விசுவாசம். நான் உங்களை குறை சொல்லல. அந்த விசுவாசத்தை ஏன் நீங்க டைரக்டாவே ஆண்டவர்கிட்ட கேட்டக்கூடாது? பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆபத்து காலத்தில் ஓகே, எரேமியா 33:3 என்ன சொல்றாரு? என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு ஓகே. யோவான் 14 சொல்றாரு, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும். அதுக்காக மத்தியானம் போயிட்டு 10 பவுன் தங்கத்தை கேட்காதீங்க, புரியுதா? கவனிக்கணும். விசுவாசம் பரிசோதிக்கப்பட வேண்டும். இப்போ பள்ளிக்கூடத்தில் இப்போ என்ன நடக்குது? இப்போ எல்லா இடத்துலையும் எக்ஸாம். எதுக்காக? வாத்தியாருங்களுக்கு வேற வேலை கிடையாது. இது ஒரு தலைவலி. வருஷந்தோறும் பரீட்சைன்னு ஒன்று வச்சு நம்ம உயிர் எடுக்க. அதுக்கா பரீட்சை எழுதுனா என்ன லாபம்? சொல்லுங்க. ப்ரமோட்டட் அப்படின்னு ஒரு கார்டு வருமா? ப்ரமோஷன். 8ஆம் கிளாஸில் இருக்கிறவன் எங்கே போவான்? அப்போ பரீட்சை உன்னை கீழே தள்ளுறதுக்கா இல்லை மேலே தூக்கி விடுறதுக்கா? பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்தவ வாழ்க்கையில் உனக்கு துன்பங்கள் என்கிற விசுவாச பரீட்சைகள் வந்தால் உன்னை கீழே இழுத்து தள்ள அல்ல, உன்னை மேன்மையான நிலைமைக்கு தள்ள கர்த்தர் அதை அனுமதிக்கிறார். யோபுவுக்கு விசுவாச பரீட்சை வந்துச்சா? முடிவில் என்னாச்சு? முன்பு இருந்ததை விட இரட்டத்தனையாய் பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. அது என்னது? ப்ரமோஷன். முன்பு இருந்ததை விட இப்ப அந்த சோதனைக்கு பின்னாடி அவங்கிட்ட அதிகமா இருக்கு. அதே மாதிரி தான் இன்னைக்கு காலையில நீ கூட ஏதாவது ஒரு விசுவாச விஷயத்துல பரீட்சிக்கப்படுவாய் என்றால் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் பல மடங்கு உன்னை ஆசீர்வதிக்க உயர்த்த உன் தேவன் உன் வாழ்க்கையிலே இந்த விசுவாச பரீட்சையை அனுமதித்திருக்கிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாமை பார்த்து சொல்றார், உன் மகனை கொண்டு போய் நான் சொல்லுகிற இடத்துல எனக்காக பலியிடுங்கிறார். ஆபிரகாம் கூட்டிட்டு போறான். கத்தியை உயர்த்தும் போது தேவன் சொல்றார், நிறுத்து, பின்னால திரும்பி பார். புதர்களிலே கொம்புகள் சிக்கி இருந்த ஒரு ஆட்டை கண்டான். அந்த ஆட்டை பலியிடுன்னு சொல்றார். மகன் தப்பிச்சுக்கிறான். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமே நீ எனக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன். அப்போ அது வரைக்கும் ஆண்டவருக்கு தெரியாதா? ஆபிரகாம் தன்னை நேசிக்கிறான், தனக்கு கீழ்ப்படுகிறான், தனக்கு பயப்படுகிறாங்கிறது அதுக்கு முந்தி ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆனா இப்படி ஒரு சம்பவம் மூலம் அவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவங்கிறத ஊரெல்லாம் உலகமெல்லாம் அறிவிக்க தேவன் விரும்பினார். கனமும் புகழ்ச்சியும் மகிமையும் ஆபிரகாமுக்கு வந்துச்சா? இன்னைக்கு கூட விசுவாசம் ஒண்ணு எடுத்தாச்சுன்னா ஆபிரகாமை விட்டா நமக்கு வேற வழி அங்க இருந்துதான் துவங்க வேண்டி இருக்குது. ஆபிரகாம் ஒரு கனத்திற்குரிய பாத்திரமா இருக்கிறாரா? இன்றைக்கும் நமக்கு முன்பாக புகழ்ச்சியா இருக்கிறாரா? ஆமென். தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது ஒரு முறை சிங்கம் வந்துச்சு, ஒரு முறை வாயில புடிச்சு கவிழ்ச்சி. ஆனா தாவீது பாய்ந்து அதை கிழிச்சி போட்டு தன் ஆடுகள் என்ன பண்ணிட்டான்? ஓகே. ஆனா பிற்காலத்தில் அது எதுக்கு உதவிச்சு தெரியுமாங்க? இந்த மிருகங்களை விட
மோசமான இன்னொரு மனித மிருகத்தை அவன் சந்திக்க போகிறான். அது அவனுக்கு அப்ப தெரியாது. கோலியாத்துங்கிற மனுஷ மிருகம் மாம்ச மலைக்கு முன்னால நிற்கும் போது அவன் சவுல் ராஜா கிட்ட சொல்றான், ராஜாவே, இவனை குறித்து ஒருவருடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை. நாடுகளை மேய்க்கும் போது சிங்கம் கரடி வந்த போது அதை கிழிச்சு போட்டு அதன் வாய்க்கு என் ஆடுகளை தப்புவித்தேன். இந்த விருத்த சேதனம் பெலிஸ்தனும் அந்த மிருகங்களில் ஒன்றை போல இருப்பான். அல்லேலூயா. சிங்கத்தின் கைக்கும் கரடியின் வாய்க்கும் என்னை தப்புவித்த கர்த்தர் இவன் வாய்க்கும் தப்புவிப்பார். அல்லேலூயா. கவனிங்க, அங்க ஒரு விசுவாச சோதனை வந்துச்சா? இன்னைக்கு தாவீது ஜீரோவா நிக்கிறானா ஹீரோவா நிக்கிறானா? பிரைஸ் தி லார்ட். உங்க வாழ்க்கையில கூட ஜீரோவா இருக்கிற உங்களை ஹீரோவா ஆக்குறதுக்கு தான் ஒரு கோலியாத்தை உங்க வாழ்க்கையில அனுமதிக்கிறார். நீங்க கோலியாத்தை பார்த்துட்டு ஐயோ அப்படின்னா எப்படி? கூட ஒரு ஜீரோ தான் போட்டுக்கணும், டபுள் ஜீரோ. ஒப்பாரி வைக்காதீங்க. விசுவாசிக்கிறவன் என்ன செய்ய மாட்டான்? சிலருக்கெல்லாம் ஒரு சின்ன துன்பம் வந்தா இப்படி ஆடுவாங்க. பைபிள் சொல்லுது, நீதிமான்களோ சிங்கத்தை போல எப்படி நிற்கிறாங்க? சிங்கம் எப்படி நிற்கும்? எப்படியா நிற்கும்? சிங்கம் பார்த்துருக்கீங்களா? சிங்கமே பார்த்தது இல்லையா? சிங்கம் எப்படி இருக்கும்? சிங்கம் எப்படி நிற்கும்? அதுக்கு தாடி இருக்குமா? மீசை இருக்குமா? அதனால தான் என்ன பார்த்து சிலர் அப்படி பயப்படுறீங்களா? பாஸ்டரை பார்த்தா பயமா இருக்குது. நான் சிங்கத்தை போலத்தான் தைரியமா நிற்கிறேன். நான் சிங்கம் இல்லைங்க. கவனிங்க, சிங்கம் வந்து அப்படியே கம்பீரமா நிற்கும். அதனுடைய அடி எடுத்து வைக்கும்போது ஒவ்வொரு அடியும் அப்படி அந்த டிஸ்கவரி சேனலில் காட்டும்போது அப்படியே அப்படி காட்டும். அதை எப்படி அந்த கம்பீரம் இருக்குது பார்த்தீங்களா? நாம யாரு? சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த தைரியம் நமக்குள்ள எப்படி வந்துச்சு தெரியுமா? விசுவாசம். ஆமென். ஹல்லேலூயா. தாவீது போனானா ஒவ்வொரு அடி எடுத்து வச்சான். கொஞ்சம் தூரம் போனோடனே அப்படி ஏரோப்ளேன் மெதுவா போகும். ஃபர்ஸ்ட் டேக், செகண்ட் டேக், தேர்ட் டேக்ல பறக்கிற மாதிரி அப்படியே போனா, அப்படியே அந்த அடப்பப்பையில கல்ல போட்டுட்டு ஒரே ஓட்டமா போய் அடிச்சானா இல்லையா? விசுவாச வாழ்க்கையில் ஆரம்பம் வந்து மெதுவா தான் இருக்கும், போக போகத்தான் ஸ்பீட் பிடிக்கும். ஆமென். ஸ்பீட் பிடிக்கிறது பெரிய விஷயம் இல்லை, கோலியாத் வீழ்றான் அதுதான் விஷயம். நான் இப்போ கேட்குறேன், உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் கடந்த காலங்களில் வந்த பிரச்சனைகள் போராட்டங்கள் பலவற்றை ஜெயிக்க ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்தாரா? அவர் இருக்கிறாரா இல்லையா? அப்படியானால் இன்றைக்கு நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகளையும் ஓடி வீழ்த்த உங்களை விசுவாசத்திலே பலப்படுத்த அவர் வல்லவரா? அப்ப அந்த விசுவாசத்தை அவர் பரீட்சித்து பார்க்கணுமா வேண்டாமா? துப்பாக்கி எடுத்து அப்படி டுபுக்குன்னு சுட்டுருவாங்களா யாராவது? முதல்ல துப்பாக்கிக்குள்ள குண்டு இருக்கான்னு பார்க்கணும். கையில பைபிள் இருந்துட்டா பத்தாது, அந்த பைபிளுடைய விசுவாசம் எங்க இருக்கணும்? உள்ள இல்லைன்னா ஒண்ணும் வராது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவங்க விசுவாசத்துக்கு ஒரு பரீட்சை வந்துச்சா? தோத்தாங்களா ஜெயிச்சாங்களா? தானியேலுக்கு விசுவாச பரீட்சை வந்துச்சா? சொல்லுங்க. வேதத்தில் எந்த பக்தர்களுக்கு தான் விசுவாச பரீட்சை வரல? இன்னைக்கு வேதத்தில் கதாநாயகர்கள் கதாநாயகிகள் மாதிரி இருக்கிற பரிசுத்தவான்கள் அத்தனை பேருமே எதை சந்தித்தவங்க தான்? இஸ்ரவேலர் செங்கடலை கடந்தாங்களா? யோர்தானை கடந்தாங்களா? அதுக்கெல்லாம் கடந்து போறதுக்கு தங்கத்தையும் பொன்னையும் விலையா கொடுத்தாங்களா? எது? விசுவாசம். தங்கத்தையும் பொன்னையும் வச்சுக்கிட்டு விசுவாச சோதனையில் வெற்றி அடைய முடியாது. விசுவாச சோதனையை ஜெயிக்கிறதுக்கு விசுவாசம் தான் தேவை. வைரத்தை எதை வச்சு தான் இருக்க முடியும்? வைரத்தால தான் இருக்க முடியும். விசுவாச சோதனையை கூட எதால தான் ஜெயிக்க முடியும்? வேற வழியே கிடையாது. பிரைஸ் தி லார்ட். நேரம் ஆயிடுச்சு, உங்களை நான் அனுப்ப விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 13:5. 2 Corinthians chapter 13 verse 5 says, your faith must be tested
நீங்கள் விசுவாச பரீட்சைக்கு நிற்க வேண்டும். உங்கள் விசுவாசமானது முன்னதாக சோதித்து அறியப்பட வேண்டும். விசுவாச பரீட்சை என்பது கிறிஸ்துவ வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். யாக்கோபு 1வது அதிகாரம் 2-3 சொல்லுகிறது. The book of James verse 2 and 3 chapter 1 says, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை சந்தோஷமாக எண்ணுவீர்களாக. அப்ப விசுவாசம் பரீட்சிக்கப்படும் பொழுது நாம் அதை என்னவா நினைக்கணும்? சந்தோஷமாய் நினைக்கணும். அல்லேலூயா. சரி, இப்ப பிராக்டிக்கலா ஒன்று சொல்லி அனுப்புறேன். இப்போ பரீட்சை எழுதுறாங்க பிள்ளைங்க, எல்லாரும் ஜெயிச்சிருவாங்களா? சிலர் என்ன செய்வாங்க? தோத்துருவாங்க. அவங்கள என்ன பண்ணணும்? இப்போ ஜெயிக்கிறவங்கள எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? கிஃப்ட் கொடுத்து, ஐயோ என் தங்கமே என் செல்லமேன்றீங்க. தோத்த பிள்ளைய பாராட்டுறீங்களா? இப்போ அந்தோன்ராஜ் பிள்ளைங்கெல்லாம் கொடுத்து வச்சவங்க பாராட்டலும் அட்லீஸ்ட் அடிக்காமல் உதைக்காமலாது இருந்தாலே அதுவே போதும் இல்லையா? சனியனை தரித்திரம் அப்படி சொல்லாமல் இருந்தாலே அதுவே பெரிய ஆசீர்வாதம். கரெக்டா? இப்போ கவனிங்க, இப்போ நான் சொல்கிறத கவனிங்க. ஒரு குழந்தை பரீட்சையில் ஃபெயில் ஆயிடுச்சு. என்ன செய்கிறாங்க தெரியுமா? பந்தாடுறாங்க. அப்பா அம்மா மேலே இருக்கிற ஆத்திரத்தையும் சேர்த்து போட்டு அடிப்பார். இப்போ ஈஸ்டர் வந்தாச்சு, அம்மா இல்லை கிறிஸ்மஸ்க்கு கேட்ட சேலை கிடைக்கலங்கிற கோபத்தையும் சேர்த்து இந்த பிள்ளை மேலே போடுவாங்க. உங்கள் அப்பங்கிட்ட நான் போடுற பாடு, நீ சனிய நான் சோறு கட்டி அனுப்புகிறேன், துணி கொடுத்து அனுப்புகிறேன், நீ படிப்ப தோத்துட்டு வந்திருக்கிறியா போட்டு அடிச்சு. அதனால தான் நிறைய பிள்ளைங்க ரயில் தண்டவாளத்தை தேடுறாங்க, கிணற தேடுறாங்க. நான் இப்போ சொல்கிறேன், தோத்தவங்களுக்கு அரசாங்கம் ஒரு திட்டம் வச்சுருக்கான். என்ன? திரும்ப அந்த பரீட்சையை என்ன செய்யலாம்? எழுதி பாஸ் பண்ணலாம். கரெக்டா? அதே மாதிரி தான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் கூட சில விசுவாச பரீட்சையில், ஒருவேளை 10 பரீட்சையில் 8ல் ஜெயிச்சிருப்போம், 2ல் என்ன செஞ்சிருப்போம்? அதுக்காக ஆண்டவர் நம்மளை அடிச்சு கொள்கிற ஆண்டவர் கிடையாது. அவர் அன்பின் தேவன். அல்லேலூயா. அவர் என்ன செய்வார் தெரியுமா? யோனாவை நினிவேயில போ பிரசங்கம் பண்ணுன்னு சொன்னார். அவன் ஜெயிச்சானா தோத்தானா? தோத்துட்டான். அவனை திரும்பவும் நினிவேயில கொண்டு போய் கடல் வழி மார்க்கம் கப்பல் மார்க்கத்திலலாம் போனால் இது சரிப்படாதுன்னு சொல்லி இதுவரைக்கும் யாருமே பயணம் செய்யாத, காரில் பயணம் செய்திருக்கிறோம், சைக்கிளில் பயணம் செஞ்சுருக்கோம், நடந்து போயிருக்கிறோம், நீந்தி கூட போயிருக்கிறோம். ஆனால் மீன் வயிற்றுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு போன ஒரே ஆள் யார் தான்? மீன்கிற காரில் போனவன். அவன் கொண்டு போய் கரையில் கக்கிடுச்சு. இப்போ சொல்லுங்க, அவனுக்கு 2வது வாய்ப்பு கொடுத்தாரா? கொடுக்கலையா? ஆமென். உன் விசுவாச வாழ்க்கையில் கூட ஒருவேளை இந்த கால வேளையில் தோத்து போய் வெயிலாகி போய் வந்திருந்தா 2வது ஒரு வாய்ப்பை தந்து உன்னை மீண்டும் வாழ வைக்கிறவர் நான் பிரசங்கிக்கிற என் இயேசு. ஆமென். பைபிள் சொல்லுது, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான். பேதுரு மறுதலிச்சான். ஏய் ஃபெயிலியர் கேஸ், அவுட் கோ அப்படின்னார் ஆண்டவர். அவனை மனதுருக்கத்தோடு பார்த்தார். அவன் மனம் கசந்து அழுதான். பிற்காலத்தில் அவன் வரலாறு எப்படி இருக்கு? உலகத்தை இந்த சபையில இப்போ இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் சிலரையும் ஆண்டவர் உங்களுடைய மறுதலிப்பு பின்மாற்றத்திலிருந்து தூக்கி எடுத்து உலகத்தை கலக்குகிற வல்லவர்களாய் மாற்ற விரும்புகிறார். ஆமென். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பரீட்சை பள்ளிக்கூடத்தில் படித்து பரீட்சை எழுதி BA MA MAd MPhil அப்படிலாம் படிக்கிறவங்க இருக்காங்களா இல்லையா? ஓகே. இப்போ சிலர் இருக்கிறாங்க படிப்பே கிடையாது அவங்களுக்கு ஒரு MA பட்டம் வாங்கணும்னு ஒரு ஆசை இருக்குது. அவங்களுக்கு அதுக்கு ஏதாவது வழி இருக்கா? என்ன வழி இருக்குது? ஓப்பன் யூனிவர்சிட்டி, இந்திரா காந்தி ஓப்பன் யூனிவர்சிட்டி, கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ்ன்னு ஒன்று இருக்கா இல்லையா? இருக்கு. நீங்கள்
வேலை செய்கிறீங்க, பள்ளிக்கூடத்தில் போய் படிக்க முடியாது. நீங்கள் என்ன எழுதி படிக்கலாம்? கரஸ்பாண்டன்ஸ். ஓகே, ஒரு ஆள் 3ஆம் கிளாஸ் தாங்க படிச்சிருக்கிறான், அவன் எம்ஏ பட்டம் வாங்க முடியுமா? முடியாதா? தாராளமாக வாங்கலாம். அவனுக்கு ஒரு குறிப்பிட்ட வயது தாண்டி இருந்தால், இந்திரா காந்தி ஓப்பன் யூனிவர்சிட்டியில் சேர்ந்து அவன் புத்திசாலியாக இருந்தால் அப்படியே அவன் டைரக்டாக என்ன எழுதலாம்? எம்ஏ எழுதலாம், என்ன வேணாலும் எழுதலாம். கவனிங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. படித்தவங்க பாஸ்டர் மாதிரி ஆளுங்க தான் ரொம்ப விசுவாசம் உள்ளவங்களா இருப்பாங்க. நம்மெல்லாம் சாதாரண ஆட்கள். நமக்கெல்லாம் பாஸ்டர் பேசுவார்னா அவர் எங்க அந்தமான்லாம் இருந்துட்டு, எந்த மான்ல இருந்தானே, அந்தமான்ல மாத்திரம் என்ன விசுவாசம் கொட்டி கொட்டி கிடக்குது, நான் பை நிறைய அள்ளிட்டு வந்தேன்னா? இல்லை, அந்தமான்லையும் விசுவாச சோதனையை தான் சந்தித்தேன், இங்க பிள்ளைனா கார்டன்லையும் அதை விட அதிகமாக சந்திக்கிறேன். கர்த்தர் தான் மாறாதவராக இருக்கிறார். அல்லேலூயா. முதல்ல இந்த மாதிரி பேசுறதை நிறுத்துங்க. அவங்களுக்கு மாத்திரம் அதிக விசுவாசம், நாமெல்லாம் அப்படி கிடையாது அப்படின்னு ஒருத்தருடைய விசுவாசத்தை என்ன செய்யக்கூடாது? நான் சொல்றேன், வரிசையா வகுப்பு வகுப்பா படிச்சு எம்ஏ பட்டம் வாங்குகிறவனுடைய எம்ஏ மாதிரி வாழ்க்கையில படிக்க வசதி இல்லாம இளம் வயதுல ஆடு மாடு மேய்க்க போனவன் இப்ப படிக்க விரும்புகிறான், அவன் பட்டம் பெற விரும்புகிறான்னா அவனுக்காக அரசாங்கம் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறது. இந்த பூலோக அரசாங்கமே அப்படி ஒரு திட்டத்தை வைத்திருந்தால், பரலோக அரசாங்கம் என் ராஜா உன்னை பட்டதாரியாய் மாற்ற உனக்கும் திட்டங்களை வைத்திருக்கிறார். நீயும் விசுவாசத்தில் வீரனாய் மாற முடியும். வாசிக்கிறவன் மாத்திரம் அல்ல, கேட்கிறவனும் விசுவாசம் உள்ளவனாய் மாற முடியும். ஆமென். ஆனா ஒண்ணு, அங்க போயிட்டு அவன் எம்ஜிஆர் ஜெயலலிதா கதை எழுதி பாஸ் பண்ண முடியாது. அங்க அவனுக்கும் என்ன இருக்குது? ஒரு பாடத்திட்டம். பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவங்க இவ்வளவு சுமந்திருப்பாங்க, ஆனா அங்க அதை கன்சைஸ் பண்ணி சுருக்கமா சில அறிவுகளுக்காக ஒரு புத்தகம் கொடுப்பாங்க, அதை படிச்சு தான் என்ன செய்யணுங்க. ஆனா என்ன ஆனாலும் சரி, புஸ்தகம் இல்லாம யாரும் எழுத முடியாது. அத மாதிரி உங்களுடைய கிறிஸ்தவ விசுவாசத்திலும் நீங்கள் வெற்றி மேல் வெற்றி பெற்று விசுவாச வீரர்களாய் நீங்கள் மாற வேண்டுமானால் இந்த வேதம் என்கிற புத்தகத்தை தவிர இன்னொரு வழி இல்லை. அல்லேலூயா. வேதத்தை நீங்கள் வாசிக்க வாசிக்க பக்தர்கள் எல்லாரும் எப்படி விசுவாச பரீட்சையை எதிர்கொண்டார்கள், மேற்கொண்டார்கள் என்கிற நிறைய உதாரணங்கள் இருக்குது. இப்ப பரீட்சையில படிக்கிற பிள்ளைங்க கடந்த 5 வருஷத்துக்கு முன்னாடியில இருந்து என்னென்ன கொஸ்டின் பேப்பர் வந்துச்சோ அதெல்லாம் வச்சுக்குவாங்கல்ல. 3 வருஷத்துக்கு முந்தி வந்தது, 5 வருஷத்துக்கு முந்தி வந்ததுல இருந்து பல கேள்விகள் எடுத்து மொத்தமா இவங்க ஒரு கொஸ்டின் பேப்பரை உருவாக்கி பாஸ் பண்ணவங்க இருக்காங்களா? அத மாதிரி தான் பைபிள் சொல்லுது. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க. ஹல்லேலூயா. வேதத்தை படிக்கும் போது 2000வது வருஷத்தினுடைய ஒரு கொஸ்டின் பேப்பரும் பதிலும் அங்க இருக்கும். அப்படி ஒவ்வொரு வருஷத்தினுடைய இருக்கும். மேகம் போன்ற திரள் சாட்சிகள் இன்றைக்கு பரீட்சை எழுதுகிற நமக்கு உதவியாயிருக்கிறது. ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, நம்ம விசுவாச பரீட்சையில நாம் ஜெயம் பெற வேண்டியது அவசியம். பொன்னை உரசி அதன் சுத்தம் உண்மைத்தன்மையை உலகறிய செய்வது போல உங்களையும் என்னையும் விசுவாச பரீட்சைகளுக்கு உட்படுத்தி இந்த உலகத்திற்கு நாம் விசுவாசத்தில் உண்மையும் உத்தமமானவர்கள் என்று தேவன் நிரூபிக்க விரும்புகிறார். எத்தனை பேர் இந்த மதியான வேளையில் ஆண்டவரே இந்த விசுவாச பரீட்சைக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் சொல்லி முழு மனதோடு சொல்ல விரும்புகிறீர்கள்? எழுந்து நிற்போம், கண்களை மூடி. ஆண்டவரே, இதுவரைக்கும் என் வாழ்க்கையில விசுவாச பரீட்சை வந்த போதெல்லாம் தடுமாறினேன், இங்கும் அங்கும் ஓடினேன், மனிதர்களின் முகங்களையும் தயவையும் நாடினேன். என்னை மன்னியும். இதோ உம்மிடத்தில் நான் வருகிறேன். ஆண்டவரே, உம் பாதம் சரணடைந்தேன். உம் வார்த்தைகளாலே என்னை தேற்றும், உம் வார்த்தைகளாலே என்னை உயிர்ப்பியும். இன்றைக்கு நான் கடந்து போய் கொண்டிருக்கிற விசுவாச பரீட்சையிலே, விசுவாச சோதனையிலே வேதாகமத்தின் பக்தர்கள் ஜெயித்தது போல நானும் ஜெயம் கொள்ள எனக்கு நீர் கிருபை தாரும் ஆண்டவரே என்று நம்ம எல்லாரும் ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கலாமா? நம்ம எல்லாரும் ஜெபிப்போம்.